தமயந்தி, இத்தனை நாளா நீ போட்ட கணக்கு நிறைவேறின மாதிரி இன்னைக்கும் நிறைவேறும்னு நினைக்காத. காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. உனக்கு ஒரு காலம் வந்த மாதிரி எனக்கும் ஒரு காலம் வரும். சித்தையா, என்னம்மா இவ்வளவு தூரம் என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒன்னும் இல்ல சித்தையா, ரொம்ப நேரமா என் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க இந்த ஜோஷியத்தை பத்திலாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல, அத பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொன்னா அது அகங்காரம் ஆயிடும் தாயி. அந்த சிவன் என் நாக்குல உட்கார்ந்து என்ன சொல்றாரோ அதைத்தாமா நான் சொல்றேன். கேளுங்கம்மா, என்கிட்ட என்ன கேட்கணுமோ கேளுங்க. அது நான் கேக்குற கேள்விக்கு நீங்க சிரிக்கலன்னா நான் கேக்குறேன். நான் ஏமா சிரிக்க போறேன்? உங்களுக்கு என்ன தோணுதோ கேளுங்க. ஒன்னும் இல்ல, இப்போ ஒருத்தவங்களோட உருவத்தை இன்னொருத்தவங்க எடுப்பாங்கன்னு சொல்றீங்கல்ல, அது உண்மையிலேயே சாத்தியமா? அது சரிம்மா, இந்த கேள்வி உங்க மனசுல ஏன் எழுந்ததுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல சித்தையா, எல்லாத்தையும் நீங்க தான் பாத்துட்டு இருக்கீங்களே. இந்த வீட்ல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது விசித்திரமா நடந்துகிட்டே இருக்கு. முதல்ல அர்ஜுனோட உருவத்துல அமிர்தாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. இப்போ என்னோட உருவத்துல போய் ஹர்ஷாவை கொலையே பண்ணிட்டாங்க. எனக்கு என்னமோ எங்க குடும்பத்தை யாரோ பழி வாங்கணும்னு நினைச்சுதான் இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு தோணுது. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு விசித்திரமா நடந்துகிட்டே இருக்கு சித்தையா. இதெல்லாம் ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, யார் பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. எனக்கு தலையே சுத்துது. இந்த குழப்பத்துக்கு நீங்க தான் சரியான பதில் சொல்வீங்கன்னு எனக்கு தோணுது. அதனால தான் வந்தேன். சொல்லுங்க சித்தையா, ஒருத்தவங்களோட உருவத்தை இன்னொருத்தவங்க எடுப்பாங்கன்னு சொல்றாங்களே, அது உண்மையிலேயே சாத்தியமா? கண்டிப்பா சாத்தியம் ஆகும். அந்த கடவுள் வழி நடத்திட்டு இருக்கிற இந்த உலகத்துல எல்லாமே சாத்தியம்தான். அப்படியா? அப்படின்னா இந்த மாதிரி சக்திகள் யாருக்கு இருக்கும் சித்தையா? யார் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க? ஒருத்தர் உருவத்தை இன்னொருத்தர் எடுக்கிறதுக்கு சாத்தியமா இருக்குன்னா அது இச்சாதாரி நாகத்தால மட்டும்தான் முடியும். அந்த மகாதேவனோட ஆணையால நான் இங்க வந்திருக்கேன். சில விஷயங்கள் விதிப்படி நடக்குதுன்னா அந்த விதியை மாத்த பரமேஸ்வரனால மட்டும்தான் முடியும். கடைசியில அந்த மகாதேவன் என்னை வச்சு எந்த காரியத்தை செஞ்சாலும் அது தர்மத்தை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் இருக்கும். என்னால இந்த காரியம் முடியணும்னு அந்த பரமேஸ்வரனோட ஆணை. அவரு சொல்றது செய்யறது மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு கடமை. என்னால இன்னும் என்ன காரியம்லாம் நடக்கணும்னு அந்த பரமேஸ்வரன் நினைச்சிருக்கானோ தெரியல. அது என்னமோ கண்டிப்பா நடந்தே தீரும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. உத்பாலகா, போ இங்க இருந்து.
அர்ஜுன், உன் வாழ்க்கையில வந்த ஒரு மரண கண்டம் நிவர்த்தி ஆயிடுச்சு. இங்க நடந்த எல்லா விஷயங்களையும் உனக்கு கனவு மாதிரி மாறி போகட்டும். உனக்கு இது எதுவுமே ஞாபகம் இருக்காம போகட்டும். இனிமே உன்னோட வாழ்க்கையில சந்தோஷங்கள் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். உனக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கட்டும். நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கு அர்ஜுன். உனக்கு சுபமாகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. நான் என்னோட வாழ்க்கையில யாருமே இல்லைன்னு நினைக்கும் போதெல்லாம் என்னோட பரமேஸ்வரன் என்னை காப்பாத்துறதுக்கு வரும். என்னோட முருகனோட கருணையால தான் என்னோட சேஷாவோட உடலுக்கு என்னால இப்ப உயிர் கொடுக்க முடிஞ்சது. எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னோட முருகர் சொன்ன மாதிரியே இன்னும் சில நிமிஷங்கள்ல என்னோட சேஷா மறுபடியும் வர போறான். அர்ஜுன், என்னோட அர்ஜுன் ஆபத்துல இருக்காரு. எப்படியும் என்னோட சேஷாவுக்கு இன்னும் உயிர் வரல. என்கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கு. அதுக்குள்ள நான் போய் என்னோட அர்ஜுனை காப்பாற்ற முடியுமான்னு முயற்சி பண்றேன். இது என்னோட கடைசி முயற்சியாவே இருக்கட்டும். அர்ஜுன், நான் வந்துகிட்டு இருக்கேன். உங்களை எப்படியாவது காப்பாத்துறதுக்காக நான் வரேன் அர்ஜுன். என்ன சொல்றீங்க சிதையா? இச்சாதாரி நாகினியா? நான் இதெல்லாம் வெறும் கதை புக்ல தான் படிச்சிருக்கேன். இச்சாதாரி நாகினிலாம் உண்மையிலே இருக்கா? எனக்கு தெரியுமா, இதெல்லாம் கேட்கறதுக்கு வெறும் கட்டுக்கதை மாதிரி தோணும். இதெல்லாம் நம்புறது கஷ்டம்னு. ஆனா சில விஷயங்களை நாம நம்பித்தான் ஆகணும். நம்பாம இருக்கிறது ரொம்ப சுலபம். ஆனா எல்லாத்தையும் நம்புறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்மளால நம்ப முடியலங்கிறதுக்காக நடக்கிற உண்மையெல்லாம் பொய்யாயிடாது இல்லையா? இல்ல சிதையா, இந்த காலத்துல போய் இந்த மாதிரி எல்லாம். ஆனா காலம் எதுவா இருந்தா என்ன, உண்மை எந்த காலத்திலயும் உண்மைதானே. மனுஷங்களை தாண்டியும் சில விஷயங்கள் இருக்குங்கிறத நாம நம்பினா மட்டும்தான் நாம அறிவாளியா இருக்க முடியும். நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த வீட்டுல இருந்தீங்க, இருந்தாலும் அர்ஜுன் ஹர்ஷா கூட உங்களை பார்த்தாரு. அது எப்படி சாத்தியம்? அர்ஜுன் வேற எங்கேயோ இருக்கும்போது அர்ஜுன் உருவத்துல போய் அமிர்தாவை கொலை பண்ண முயற்சி பண்ணாங்க. இது எப்படி சாத்தியம்? உங்க கேள்வியிலே உங்களுக்கு பதில் இருக்குமா இல்லையா? இருக்கலாம் சிதையா. ஆனா இதெல்லாம் எதுக்காக நடந்துட்டு இருக்கு? அப்படி ஒருவேளை இச்சாதாரி நாகினி இருந்தாலும் அவ ஏன் இந்த மாதிரி பண்றா? எங்க வீட்ல இருக்கவங்களுக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம்? எங்க வீட்ல இருக்கவங்க மேல ஏன் அவ்வளவு கோவம்? இந்த வீட்ல இருக்கிறவங்களால ஒரு பெரிய துரோகம் நடந்திருக்கு. நடக்க கூடாதது நடந்திருக்கு. அதனால தான் இந்த வீட்ல இப்படியெல்லாம் நடக்குது. நடக்க கூடாததுன்னா? இங்க பாரு தாயி,
இப்போதைக்கு என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். இது மட்டும் இல்ல, இனிமே இந்த வீட்டுல இதை விட பயங்கரமான விஷயங்கள்லாம் நடக்கும். அதை பார்க்கறது மட்டும்தான் நமக்கு வேலையா இருக்கும். நான் ஒரு பெரிய தர்ம சங்கடத்துல மாட்டிக்கிட்டு இருந்தேன் அர்ஜுன். அந்த நேரத்துல என்னோட போராட்டம் மட்டும்தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. நீங்க முக்கியமா சேஷா முக்கியமான்ற கேள்வி வந்தப்போ நான் நொந்து போயிட்டேன். என்ன பண்றதுன்னே தெரியாம சேஷாவை காப்பாத்த முடிவெடுத்தேன். என்ன மன்னிச்சிருங்க அர்ஜுன். எனக்காக நீங்க உங்க உயிரை கூட பணைய வைக்க தயாரா இருந்தீங்க. ஆனா நான் ஒரு துரோகி அர்ஜுன். நான் ஒரு துரோகி. என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா எனக்கு தெரியும் என்னோட அர்ஜுனுக்கு எதுவும் ஆயிருக்காது. என்னோட அர்ஜுன் உயிரோட தான் இருக்காருன்னு என்னோட உள் மனசு சொல்லுது. அர்ஜுன், நான் வந்துட்டேன் அர்ஜுன். உங்களை காப்பாத்துறதுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன். என் மேல நீங்க உயிரையே வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட உங்களை காப்பாத்துறதுக்காக நான் சீக்கிரமே வந்துடுறேன் அர்ஜுன். உங்களுக்காக நான் வரேன். ஏத்த கருணா போய் இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா எந்த விஷயமும் தெரியலையே. ஆமா ஹேமா, எனக்கும் ரொம்ப பயமா தான் இருக்கு. கருணா என்னாச்சு? அர்ஜுன் கிடைச்சிட்டானா? இல்லம்மா, அவன் காரையை இங்கே தான் விட்டுட்டு போயிருக்கான். நானும் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், ஆனா எங்கேயும் இல்லை. அட கடவுளே, எங்க போனா இந்த அர்ஜுன்? எனக்கு என்ன தோணுதுன்னா, அர்ஜுன் அமிர்தாவும் முதல்லயே பேசி வச்சுக்கிட்டு வெளியில எங்கேயாவது போயிருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. வந்துருவாங்க, எதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அத்தை. ஆமா பாட்டி, நாம இதுக்காக நெகட்டிவா யோசிக்கணும். அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே எனக்கு தோணுது. எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நல்லதா போச்சு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னடி அது? பாட்டிமா, இந்த வீட்ல இருக்கவங்கனால பாம்புகளுக்கு ஏதாவது தொல்லை ஏற்பட்டுச்சா? மயூரி, இப்ப நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் கேள்வி கேட்காதீங்க அத்தை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இந்த வீட்ல யாராலையாவது பாம்புக்கு தொந்தரவு ஏற்பட்டிருக்கா? மயூரி, என்ன இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு? அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப எதுக்கு பாம்பை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கும் பாம்புக்கும் என்ன சம்பந்தம்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி குழப்பினது யாருடி? கரண், நீயாவது சொல்லு. இந்த வீட்ல இருக்கவங்களால பாம்புக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டிருக்கா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை மயூரி. பாம்பை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. இன்னும் 2 வாரத்துல அப்பாவும் சித்தப்பாவும் வந்துருவாங்க, அவங்கள்ட்டே கேட்கலாம். மயூரி, என்ன இது? தேவையில்லாத கேள்விகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இத பாரு, அந்த மாதிரி எதுவும் இந்த வீட்டுல நடக்கல. சும்மா ஏதாவது கேள்வி கேட்டு பிரச்சனையை வளர்க்காத. இப்ப நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளே போதும். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த வீட்ல இருக்கவங்களால பாம்புகளுக்கு எந்த தொல்லையும் வரல? இல்ல இல்லையா பாட்டி? நீங்க சொல்லுங்க. அதான் இல்லைன்னு ஹேமா சொல்றல்ல. இங்க பாரு, அந்த மாதிரி எதுவும் இந்த வீட்டுல நடக்கல. இல்ல, எனக்கு நீங்க சொல்றதுல நம்பிக்கை இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. மயூரி, சும்மா கத்தாதீங்க பாட்டிமா. உங்க முகமே காட்டி கொடுக்குது நீங்க 2 பேரும் போய் சொல்றீங்கன்னு. நான் சொல்றது சரிதானே?
இடத்துல தானே அர்ஜுன் ஒரு ஆபத்துல மாட்டி இருந்தாரு. அர்ஜுன் எங்க இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்க அமிர்தா வந்திருக்கேன். பாருங்க, உங்க அமிர்தா வந்திருக்கேன். எங்க இருக்கீங்க அர்ஜுன்? நான் உங்க அமிர்தா வந்திருக்கேன். அர்ஜுன் எங்க இருக்கீங்க? என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? உங்க அமிர்தாவை விட்டுட்டு உங்களால எப்படி போக முடியும்? நான் தான் உங்களோட உயிர்னு என் மேல நீங்க பாசமும் அன்பும் வச்சிருந்தீங்க. இப்போ என்ன தனியா விட்டுட்டு போயிட்டீங்களா? இது எப்படி நியாயம்? இல்ல, தப்பு உங்களோடது இல்ல. உங்க மேல தப்பே இல்ல. நான் தான் உங்களை காப்பாத்தி இருக்கணும். அது என்னோட கடமை. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட உங்களை காப்பாத்தாம நான் தவற விட்டுட்டேன். நீங்க எனக்காக உயிரையே கொடுக்கறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னு எனக்கு தெரியும். அது உங்களோட நல்ல மனசு. ஆனா அப்படிப்பட்ட உங்க நல்ல மனசு என் சுயநலத்துக்கு நான் பயன்படுத்திக்கிட்டேன். நான் ஒரு பாவி. என்னோட கையாலேயே நான் உங்களை கொன்னுட்டேன் அர்ஜுன். நான் ஒரு சுயநலவாதி. நான் ஒரு பாவி. என்ன மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. உங்களை காப்பாத்திக்கிறதுக்காக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சும் கூட அதை நான் பயன்படுத்திக்கலையே. நீங்க என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் சுக்கு நூறா உடைச்சிட்டேன். நான் ஒரு பெரிய பாவி. என்ன மன்னிச்சிடுங்க அர்ஜுன். என்ன மன்னிச்சிடுங்க அர்ஜுன். எங்க இருக்கீங்க? எங்க போயிட்டீங்க? நீங்க என்ன தனியா தவிக்க விட்டு எங்க போயிட்டீங்க?